எல்லா புகழும் வெளிமலை அரசர்க்கு. ஸ்ரீகுமார் கூறுவது சூரியநாதம் தொடர் 4. நான் இருந்து என்ன பலன் உனக்கு? அவனவன் வாழ்க்கைக்கு அறிவாதாரம் வென்று வர அவனவன் தாய் தந்தை பண ஆதாரம் தேடி ஓடிய ஓட்டம் மறக்காதே. தமிழ்நாட்டு இளைஞர்களே, பேப்பருக்கு பால் ஊற்றும் இளைஞர்களே, போதையில் குளிப்பவர்களே, அறிவு படிப்பறிவு உன்னில் எதற்கு என்ற கேள்விக்கு ஆளாகாதே. உன் தாய் தந்தை வீணோட்டமா ஓடி உங்களை வளர்த்தார்கள். புரியும் உன் குழந்தைக்கு நீ செய்யும் போது உன் தாய் தந்தை இருக்க மாட்டார்கள். யோசி, இது வாழ்க்கை. இன்று நாம் கும்பிடும் தெய்வங்கள் அனைத்தும் உருவானது பண ஓலை எழுத்துக்கள் முள்ளு கொண்டு எழுதிய காலம். அன்று முதல் அஷ்டாங்க யோகத்தில் உடலில் அதன் செயலில் கூடி பிராணாயாமம் செய்து 36 கணக்குகள் வென்று தெய்வத்தன்மை ஆனது கூறுவது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் பதிக்கலாம். தெற்று சரி என்பது புரியும். அப்போது சத்தியம் என்பது புரிய அநேகம் வழிகளில் கூடி அறிவை வளர்க்க வேண்டும். உங்களில் உங்களை நான் கூறுவது அகத்தியர் 4 வரி பெருமை. திருத்தமிழ் புரிய 2 வகை தமிழ் உண்டு, எப்போதும் கூறி வருவது. அப்படி கூறினால்தான் தமிழை நாம் புரிய முடியும். வாழ்க்கை தமிழ் ஒன்று, பக்தி தமிழ் ஒன்று. வாழ்க்கை தமிழ் வாழ, பக்தி தமிழ் உடல் கூற்று விளையாட்டு, அஷ்டமா சித்து விளையாட்டு. இங்கு அந்த அகத்தியர் 4 வரி பெருமை 51 அட்சர பெருமை மனதில் புரிய வேண்டுமென்றால் அநேகம் புரிய வேண்டும். இங்கு சிவபாக்கியர் குறிப்புகள் படித்தவர்கள் தமிழில் அநேகம். அதில் 8ஆம் குறிப்பு கூறுவது இப்படி: மண்ணும் நீ விண்ணும் நீ மறு கடல்கள் 7ம் நீ. அது 7 தரம். அதில் கூடிதான் நாம் வாழ்கிறோம். எண்ணம் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ, கண்ணின் மணியும் நீ, கண்ணில் ஆடும் பாவை நீ, நன்னும் நேர்மை நின்ற பாதம் அருளிடாய். 3ஆம் தொடரில் கூறியது கண்ணும் நீ, கண்ணின் மணியும் நீ, கண்ணில் ஆடும் பாவை நீ. இதன் அர்த்த பொருள் உடல் கூற்று திருத்தமிழ் தத்துவத்தில் கூறினால் அதை புரிந்தால்தான் இந்த 10 வார்த்தை அர்த்தம் புரியும். அதற்கு அநேகம் புரிய வேண்டும். ஒரு வார்த்தையில் ஒரு நாளில் கூற முடியாது. அவர்கள் படிப்பு பல வருடங்கள். நாம் 1 முதல் BLL படிப்பும் வருடம் எத்தனை? அதுபோல இவர்களும் அன்று படித்தார்கள். ஒவ்வொன்றும் இங்கு திருத்தமிழ் கூற்று அநேக அர்த்தங்கள் உண்டு. சிவபாக்கியர் இங்கு 10 வார்த்தை கூறியதில் ஒன்றை நீ என்று கூறும் 10 வார்த்தையிலும் நீ என்று கூறுவது யாரை? அது முனி உடல் ஆனவர்கள் எவரோ அவர்கள் அந்த 10 குறிப்புகள் 4 வரிக்குள் எழுதுவது 40 வரிகள். அதுதான் 100 ஆக வேண்டும். அது 1000 நாமங்களாக வருவது. இங்கு தமிழ் சித்தர்கள்
4 வரிக்குள் ஒரு அர்த்தங்கள் கூறி சகசிராம வரி நாமம் 1000 என்பது தமிழில் எழுதாததன் காரணம் இவர்கள் எழுத்து ஒலியை கொண்டு உடலில் அமைத்து அதை பக்தியாக்குவது அஷ்ட சித்துகள் நேடியது. அதனால்தான் தமிழ் ஒற்றை எழுத்தாக வருகிறது. அநேக அர்த்தங்கள் உண்டு, அதுவும் புரிய வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு கட்டங்களும் கழிந்தால் அதை கீறி எறிவார்கள். காரணம், அது அவர்களுக்கு தேவையில்லை. அப்படி வரும்போது நாம் படித்தது, நம் குழந்தைகள் படிக்கிறது, உங்கள் பேர குழந்தைகள் படிக்கிறது, ஒவ்வொரு வகுப்பும் படித்து கழிந்தால் அந்த புஸ்தகத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதுபோல். ஆனால் 1ஆம் வகுப்பு படித்தது BLA LLA ஏது வகுப்பு படித்தாலும் என் நிலை அடைந்தாலும் 1ஆம் வகுப்பு ஓர்மை, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, அப்படி ஒவ்வொரு வகுப்புகள் படித்த ஓர்மைகள் வரும் சில வார்த்தைகளில். அதுபோலத்தான் இங்கு மேல் கணக்குகள் 36 கணக்குகளில் கூறும்போது முந்திய ஜென்மம், முந்தின காட்சி அப்படி கூறும்போது இங்கு அந்தந்த காட்சிகளை கூறுவது. இப்படி வருவதில் முனி உடலானது தத்துவம் கன்னியாகுமரி வைகுண்டர் ஐயாவு முட்டைப்பதி என்னும் காட்சியை கண்டது. கன்னியாகுமரியில் உள்ளது. அந்த முட்டைப்பதி காட்சை 2 உடல் ஒரு உடல் ஆக்குவது. அது பேச்சில் புரியாது. இதன் உள்ளர்த்தம் உடல் கூத்து. அந்த காட்சை கண்டு அங்கு இருக்கும்போது தைக்காடு ஐயாவாக திருவனந்தபுரத்தில் அவர் இருந்து அந்நறி மேன்மையில் வரும்போது அதன் பொருள் கண்டு உடலில் மேன்மை என்பது உடலை குறித்து. அப்படி வரும்போது மலையாள தேசத்தில் மலையாள மொழி பிறந்ததின் பிறகு நானு ஆசான் என்பவர் அஷ்டாங்க யோகம் கற்பிக்க படிக்க அதை உடலில் பரிசீலித்து பொருள் பிராணயாமம் செய்து முனி உடலாக அன்று தைக்காடு ஐயாவிடம் சென்று அவர் கூட்டாளிகள் அந்நிலையில் பல காரியங்கள் செய்து அப்போது இந்த முனி ஆபவர்கள் அஷ்டாங்க யோகம் என்னும் ஒரு வித்தை உண்டு. அந்த வித்தை படிக்கும்போது மனைவி, குடும்ப சொத்துகள், குடும்பம், உறவுகள் எதுவும், தனம் ஏதும் அவருடைய பெயரில் இருக்கக்கூடாது காலத்தின் வரும் வழியில். அதை போதிப்பிக்க மலையாளத்தில் சட்டம்பி சுவாமிகள் அவர் கூட்டாளிகள் 2 பேர் சேர்ந்து நானு ஆசானை தைக்காடு ஐயாவிடம் கொண்டு சென்று அவர் பல பரிசீலனம், முகத்தை பார்த்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதன் குணம் பார்த்து அஷ்டாங்க யோகம் கற்பிக்கும்போது உணவு உண்ணாமல் எத்தனை மணி நேரம் இருப்பான் என்று அவர் பார்த்து முகம் பார்த்து ஒவ்வொரு கதையும் அந்த யோகத்தையும் சொல்லி கொடுத்து முடியும் நாளென்று கூறினார். கற்றது இனி மொத்தம் நீ உடலில் பரிசீலித்து பொருள் காண வேண்டும். அதற்கு உகந்த இடம் நாகராஜா கோவிலில் சென்று நீ செய்யும் விதிமுறைகள் இனி உன்னில் உள்ளது என்று கூறவே 5 வருட காலம் அங்கே நின்று முனி உடலாக்கியது பிராணயாம செயல்.
அது வார்த்தையில் கூறுவது உள்பொருள் தத்துவம். அது இப்படி கூறினால் புரியாது கேட்காதவர்களுக்கு. இதன் பொருள் ஏதாவது கொஞ்சம் தெரிந்தால் இதன் உள்பொருள் புரிய தோன்றும். அன்று நாகராஜா கோவிலில் சென்று இருந்த இடம் இன்று நாகர்கோவிலாக கூறுவது. அங்கு நடந்த நிகழ்ச்சி மாயாமா என்ற ஒரு பெண்மணி சித்தரை கண்டது மலையாள நாராயணகுரு சரித்திரம் கூறுகிறது. இப்படி கூறுவதில் 1987 மறைந்த நடிகர் ராஜேஷ் பேட்டி எடுக்கையில் அங்கும் இன்று யூடியூபுகளில் காணலாம். உங்களுக்கு கூறி வருவது இதன் தத்துவங்கள் அநேகம் தெரிந்தாக வேண்டும். பக்தி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, இதை தெரியாமல் 18 சித்தர்கள் தத்துவத்தில் கூறுவது, அதில் எழுத்தை ஊனி கூறுவது சிவவாக்கியர் பட்டினத்தார் சித்தர். அந்த எழுத்துகள் என்பது அதில் வருவது உடல் கூத்து. அப்படி அதையும் புரியாமல் நாம் ஆழ்வார்கள், திருமந்திரம், திருவாசகம் இதை படித்தால் என்ன தெரியும்? எழுத்து தமிழ், பொருள் உள்பொருள். அதை புரிய வேண்டுமென்றால் இப்படிப்பட்டவைகளை தெரிந்தாக வேண்டும். அங்கே 36 கணக்குகளின் முடிவு, இங்கே கூறுவது கீழ்கணக்குகள் காண்பதற்கு எழுத்தொலி செயல். இப்படி கூறுவதில் உடலுக்குள் காண்பது தச. இந்த வார்த்தை அங்கே வரும்போது அகம், ஹம் என்றால் அகம். இப்படி நீங்கள் புரிந்தால் உள்ளே என்பது தெரியும். உடலுக்கு உள்ளே அந்த வார்த்தையை வைத்து புரிந்தாலே இப்படி கூறுவது விளக்கத்தில் விளங்குவது. விளக்கம் கூறும்போது அதற்கு முனி உடலானால் சமாதி வேணும். சமாதி முடியும் போது அதற்கு பெயர் வேதாந்த முடிவு என்று. அடுத்தது சித்தாந்தம், நாதாந்தம், கலையாந்தம், யோகாந்தம், போதாந்தம் முடிவு காண வேண்டும். இப்படி வரும்போது ஆசான், பண்டிதன், முனி, யோகி, தியாகி, ரிஷி. இதற்கு பிராணயாமம் உடலுக்குள் பரிசீலித்து வர வேண்டும். அதில் பொருள் காண வேண்டும். பிராணயாமம் பொருள் காண வேண்டுமென்றால் உடலில் வரும் அவயவயங்கள் எது என்று புரிய வேண்டும். பிராணயாமம் தெரியாமல் செய்ய முடியாது. இன்று உள்ளவர்கள் எவரும் செய்யவும் மாட்டார்கள். தெரிந்து இருக்கலாம். அப்படி வரும்போது ஒரு நாளை 16 பங்கு வைத்து அந்த பங்கிலிருந்து ஒரு பங்கை 7 பங்கு வைத்து அதிலிருந்து ஒரு பங்கு பூரகமாய் சுவாசம் இழுத்து 4 பங்கு நேரம் கும்பகமாய் நிறுத்தி 2 பங்கு நேரம் ரேசகமாய் அந்த சூடினை எந்த இடம் அந்த இடத்தில் குறிவைத்து பதித்து மூக்கு வழி வெளியேற்றுவது. இவைகள் மேல் கணக்கில் கூறாது. இப்படி கூறினால் என்ன தெரியும்? இதை விரித்து பிரித்து ஒவ்வொன்றாக கூற வேண்டும். அப்போதுதான் புரியும். இப்படி புரியும்படி கூறினால் யாரும் இன்று கேட்க மாட்டார்கள். இங்கு கூறுவது காதல் கதை கிடையாது, பண ஆசை கதை கிடையாது, குடும்ப கதை கிடையாது. பக்தி கதை புரிதல் வேண்டுமென்றால்
1ஆம் கிளாஸ் படித்து 1ஆம் வகுப்பு படிப்பு SSLC என்பது இன்று +2 கழிந்து வரும்போது எத்தனை வருடம் ஆகும்? அதுபோல இங்கே கூறுவது அவர்கள் இளம் கால படிப்பு 6 வயதிலிருந்து படித்தது. அது ஒரு நாள் கொண்டு புரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிய வைக்க வேண்டும். இப்படி கூறுவதற்கு உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. மேலும் விரிவடைய நன்மைகள் வரட்டும் உலகிற்கே.